finally நைட் நேரத்தில் சன்னுக்கு பதிலாக இந்த நம்ம மஷ்ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜோம்பி எங்கே வருதோ அங்கேருந்து தான் நம்ம இந்த ஃபஸ்ட் 0 லெவல் காஸ்ட்டு மஷ்ரூம் ஷூட்டரை யூஸ் பண்ண போகிறோம். இது 15 தான் தரும் இந்த கோல்டன் மஷ்ரூம். போக போக இன்க்ரீஸ் ஆகும். யா ஜோம்பி இஸ் கம்மிங். நமக்கு இந்த ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் மஷ்ரூம் ஷூட்டர் தான் நமக்கு இந்த நைட் டைமில் உதவும். ரீசன் என்னென்னா, நைட் நேரத்தில் நமக்கு இந்த எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த சன் மஷ்ரூம்லேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் இது க்ரோ ஆயிடுச்சுன்னா நிறையா கிடைக்கும். பேக்கப் சப்போர்ட்டும் கொடுக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்களால் காலையில் பண்ண முடியாது. இந்த ஃப்ளாஸ்லாம் உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா காலையில் இதெல்லாம் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. என்னென்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். நம்ம 2 ரோ வந்து ஷன் மஷ்ரூம்ஸ் வச்சுருக்கோம். அது போதுமானது. நம்ம பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கோம் சைடில் ஒன்று நம்ம முன்னாடி ஃப்ரீ ஷூட்டர் வச்சுப்போம். ஏன்னா அது ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ட்டை வந்து ஷூட்டரை வந்து பின்னாடி வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. வளர வளர நமக்கு அதிகமான சன் கொடுக்கும். இது சின்னதாக இருக்கும் போது கொடுக்காது, போக போக தான் கொடுக்கும். வளர ஆரம்பிச்சிருக்கு. சின்னது 15 கொடுக்கும், பெருசாக ஆக அதிகமாக கொடுக்கும். 30 கொடுக்கும். ஜோம்பிஸ் நம்மக்கிட்ட வாருக்காக வராங்க. நம்ம ஜோம்பிஸ் வாரில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். பிளான்ட்ஸ் தான் நம்மளை காப்பாற்றுது. நம்ம ராத்திரி தூங்கும்போது, பகலில் தூங்கும்போது இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால பின்னாடி ஏதாவது வாங்கினா வாங்கிக்கலாம். அதுக்கு தான் நம்ம காயின்ஸ் ஜோம்பிஸ்லேருந்து வாங்கிக்கிறோம். ஒரு சில ஜோம்பிஸ் தான் காசு வச்சுருக்கோம். நிறைய ஜோம்பிஸ் காசு வச்சுருக்காது. சில ஜோம்பிஸ் டைமண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேவ்ல வந்து இந்த செவ்வாயிலேருந்துலாம் வருவாங்க. செவ்வாயிலேருந்து வராங்க. கல்லறையிலேருந்து வருவாங்க. அது வந்து செவ்வாய் கல்லறை.
காயினை கிடச்சிருக்கு. சம்டைம் நம்ம இங்கே சன்னை கலெக்ட் பண்ணும்போது காயினை கலெக்ட் பண்ண மிஸ் பண்ணுவோம், காயினை கலெக்ட் பண்ணும்போது சன் கலெக்ட் பண்ண மிஸ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் அது டிஸப்பியராகவும் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும். முடிஞ்ச வரையும் ஃப்ரீ ஷூட்டரை வந்து நம்ம ஜோம்பிஸ்க்கு சாப்பாடாக கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட. இன்னும் ஹக்வே தான் வருது, அடுத்து ஃபைனல் வே வேறு இருக்குது. ஹக்வே முடிஞ்சிருச்சு, சாரி, ஃபைனல் வே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அந்த கலரக்குள்ளேருந்து வரும், கலரக்குள்ளேருந்து கூட எந்திரிச்சு வரும். நம்ம இனிமேல் கவலைப்பட வேணாம், கூலாகவே இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஜோம்பிஸை அடிச்சிட்டோம். பிளான்ஸ் காப்பாற்றிடுச்சு. நம்ம பிளான்ஸ் வளர்க்குறனால நமக்கு நல்லது தான். பாருங்கள், பிளான்ஸ் நம்மளை சேவ் பண்ணுது. ஜோம்பிஸ் இன்கேஸ் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் காமிக்கிறேன். ஜோம்பிஸ் உள்ளே வந்துச்சுன்னா ஹரிஸ் சிஸ்டரோட மூலையை சாப்பிட்றோம். ஏன்னா இது ஹரிஸ் சிஸ்டரோட வீடு. நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு, ஜோம்பிஸ் கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த கிஃப்ட் வந்து ஒரு பிளான்ட்டு. இது ஒரு Okay, let's play.